வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் இப்போ ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னமாக இருந்து அதில் என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, கடக லக்னம் பார்க்கலாம் முதல்ல. ஏன்னா கடக லக்னம் ஸ்ரீ ராமருடைய லக்னம். ராமருடைய ஜாதகத்தில் கடக லக்னம் தான் இருந்தது. அங்கே குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க. சரிங்களா? பொதுவாக ஜாதகம் கற்றுக்கும் பொழுது ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை வச்சு கற்றுக்கிறது தான் ஆரம்பத்தில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் அதையே பார்ப்போம். இப்போ கடக லக்னம் முதல் வீடு கர்க்கமாக இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடக லக்னம்ங்கிறது ஒரு சந்திரன் தான் அதுக்குடைய அதிபதி, நமக்கு தெரியும். இப்போது சந்திரன் எந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்டான ஒரு கிரகம், சௌமியமான ஒரு கிரகம். அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் அப்படின்னு சொன்னால் என்ன இது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப ஜென்டிலான ஒரு இது இருக்கும், நேச்சர் இருக்கும். அவங்களுக்கு நல்ல அழகாக இருப்பாங்க, நிறைய அன்பு இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும். அதே போல் நிறையா ஞானம், இன்ட்யூஷன் இருக்கும். எப்படின்னா ஒரு நல்ல பாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்க. விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும் அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகிறது அப்படின்னு. அதே போல் கல்யாணம் நல்ல விதமாக நடக்கும். அதே போல் இந்த பூகம்பம் அல்லது மழை அதிகமாக வரப்போகிறதோ அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம் சந்திரன் லக்னத்தில் கடகத்தில் இருந்தார். இப்போது சந்திரனோட சேர்ந்து இருந்தது குரு பகவான். குரு பகவான் கடக லக்னத்தில் உச்சம் அடைகிறார். அதனால் நல்ல ஞானத்தை கொடுக்குறார், நல்ல புகழ் கொடுக்குறார். அரசியல் மூலியமாக நல்ல புகழ் கிடைக்கும். நிறையா படிச்சிருப்பாங்க, ஆன்மீக வாழ்க்கையிலையும் நிறையா ஈடுபாடு இருக்கும், ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. இதெல்லாம் ராமர் இருந்தார். அதே போல் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய கரியர் இவங்களுக்கு ரொம்ப சுலபமாக வரும். நல்ல பாசமாக இருப்பாங்க, நல்ல கேரக்டர். அதே போல் நல்ல அட்வைஸும் பண்ணுவாங்க. இதுதான் லக்னத்தில் இருந்தக்கூடிய கிரகம். நமக்கு என்ன தெரியும், ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததுன்னு தெரியும். குரு பகவான் உச்சத்தில் இருந்தால், சந்திரன் அதே கடக லக்னத்திலே இருந்ததுனால சொந்த ஸ்தானம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வீடு. இப்போ 4ஆம் வீடு ராமருடைய இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம். துலாத்தில் சனி பகவான் உச்சத்தில் இருந்தார். சனி பகவான் உச்சத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, பேஷன்ஸ், நல்ல பொறுமையை கொடுக்கக்கூடியவர். பொறுமை, நிதானம், நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக வந்திருக்காங்க. நிறையா பணம் இருக்கும், காமமும் அதிகமாக இருக்கும். அதே போல் இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் நிறையா இருக்கும். தாய் மூலியமாக ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அதே போல் அவங்க லேஸில் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. அதனால் நிறையா கஷ்டங்கள் ஏற்படும். இதனால தான் ராமரும் கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. தவறான பாதைக்கு போக மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். அந்த உறுதியை கொடுக்கக்கூடியது சனி பகவான் 4ஆம் இடத்துல துலாம் ராசியில் கொடுக்கும். அதே போல் ஒரு நல்ல நுனிப்பான ஒரு ஞானம் இருக்கும் வாழ்க்கையை பற்றி. அந்த ஞானம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உதவும். இவங்க நிறையா சொத்து இருக்கும் இவங்களுக்கு.
சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருந்தார். ஆறாம் வீட்டில் நமக்கு தெரியும், ஆறாம் வீடுங்கிறது வந்து ஆறாம் வீடுங்கிறது வந்து ரோகஸ்தானம், எதிரிகளுடைய ஸ்தானம். அந்த இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலனை கொடுத்தார். ராகு பகவான் நீச்சத்தில் இருந்ததுனால எந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து புகழ் பேருக்காக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதே போல் தன்னால் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாங்கன்னா முடிப்பாங்க. பல நேரங்களில் வந்து தன்னுடைய காரியம் செய்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த அளவுக்கு கூட போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நிறையா ஹை லெவல் பொசிஷன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆயுசு, பெரிய ஆயுசு. ஏன்னா 3, 6, 11 வந்து ராகு பகவான் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நல்ல ஆயுசும் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏழாம் வீடு. ஏழாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சத்தில் இருந்தது ராமருக்கு. இப்போ அதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் இருக்கும்போது இந்த இடத்துல உச்சத்தில் இருக்கிறதுனால என்னென்னா, நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் பர்சனுக்கு. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அவன் செய்யக்கூடிய செயலுக்காக நல்ல அன்பும் மரியாதையும் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல அபிலிட்டிஸ் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நல்ல அபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கணவனும் மனைவியும் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். அதே போல் அந்த உறவு இருக்கும், ஆனால் நிறையா வந்து பிரச்சனைகளோடு இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பைசீஸ் அல்லது மீனம். மீனத்தில் வந்து சுக்கிர பகவான் உச்சத்தில் இருந்தார். சுக்கிர பகவான் வந்து 9ஆம் வீடு உங்களுக்கு ராமருக்கு. அப்போ சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் மீனத்தில் இருந்ததுனால நல்ல பலனை கொடுக்கும். ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், நிறையா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நல்ல புத்தி, அதே போல் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் நேச்சர், நம்ம சாஸ்திரங்களில் அதிகமான மதிப்பு, இதெல்லாம் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு வந்து அவங்களுக்கு மேஷம். இந்த மேஷத்தில் வந்து சூரிய பகவான் உச்சத்தில் இருந்தார். ஸோ 10ஆம் வீட்டில் வந்து மேஷமாக இருந்து சூரியன் இருந்தால் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பயமே இருக்காது. அதே போல் ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு இறங்குவாங்க. அதே போல் தான் ராமரும் இருந்தார். ஒரு ரத்னம் போல் ஜொலிப்பாங்க, நல்லது செய்வாங்க மனிதன் குலத்துக்கு. அதே போல் ஒரு ஒரு கொள்கையோட வாழ்க்கையை வாழ்வாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களால வந்து சமாளிக்க முடியும். இவங்க வந்து எல்லா இடத்துக்கும், எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வருவாங்க. ஸோ அதே போல் வந்து இவங்க வந்து உலகம் முழுக்கவும் இவங்களுடைய பேர் புகழும். இதே போல் தான் இருந்தது. இப்போ அடுத்ததாக 11ஆம் வீடு பார்க்க போகிறோம். 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புத பகவான் இருந்தார். புத பகவான் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் வீடு. 11ஆம் வீடு வந்து இவங்களுக்கு வந்து ராமருக்கு வந்து ரிஷபத்தில் வந்து புதன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா, நல்ல மென்டல் பிரின்சிபல் இருக்கும். கஷ்டங்கள் வந்தால் சகிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். நிறையா வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆன்மீக வாழ்க்கையில், பர்சனல் லைஃப்லேயும் நிறையா கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பின்பகுதி ராமரோடது நல்லா கழிஞ்சது. அதே போல் வந்து ஒரு உண்மையான மனிதராக வாழ்வாங்க. நல்ல லாபமும் இருக்கும். 12ஆம் வீடில் கேது. 12ஆம் வீடு வந்து மிதுனம். அவங்களுக்கு மிதுனம் 12ஆம் வீடாக இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கேது பகவான் இருந்தால் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க வாழ்க்கையில். நல்ல பப்ளிக் எக்ஸ்டீம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால்
அவங்க மனசார ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. ஒரு எத்திக்ஸ் இருக்கும் தன்னுடைய செயல்பாட்டில். ஸோ இதுதான் ராமருடைய ஜாதகம். நன்றி.